தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களே, தோழர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுகவை சேர்ந்தவர்களே, தமாக, பாமக மற்றும் தமிழ் தேசியம், மக்கள் ராஜ்யம், ஜான் பாண்டியனுடைய கட்சி ஆகிய கட்சிகளுடைய தலைமை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் முதற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஞ்சல் மலையில் கூடியிருக்கிற திருவிழா கூடியிருக்கிற பெருமைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருகிற 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை பார்த்தேன், வாக்குகளை கேட்டேன், அள்ளி தந்தீர்கள், தாராளமாக அள்ளி தந்தீர்கள். 6,83,000 வாக்குகளை தந்தீர்கள். 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள். வெற்றி பெற செய்த நான் இந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்காக டெல்லியில் பாராளுமன்றத்தில் என்ன பேசினேன், எதற்காக பேசினேன், எந்த திட்டத்திற்காக பேசினேன், அதே போல எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன், எத்தனை முறை பார்த்த பிரதமரை பார்த்தேன் என்பதையெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை கேட்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இவற்றையெல்லாம் நான் சொல்வதற்கு பதிலாக உங்களுக்கு அதையெல்லாம் புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு புத்தகம் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வரலன்னா விரைவில் வரும். அதுல பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் எத்தனை என்னுடைய வருகை பதிவு என்ன, எத்தனை தடவை பாராளுமன்றத்தில் போயிருக்கேன், என்னென்ன பேசியிருக்கேன், அங்க பேசும்போது எந்த தொகுதிக்காக எந்த பிரச்சனைக்காக பேசியிருக்கிறேன், எத்தனை முறை நிதியமைச்சருக்கு பார்த்திருக்கேங்கிறதும் தெளிவா போகும். இது பாத்தீங்கன்னா ஒரு யாரும் படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் படிக்கலாம். ஒரு 10 டிகிரிலாம் படிச்சிருக்க வேண்டியதில்லை. 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கிற 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் படிக்கலாம். அந்த மாதிரி படம் போட்டு பண்ணியிருக்காங்க. அதை படிங்க. இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமா சிலவற்றை நான் சொல்லி விடுகிறேன். இந்த முக்கியமா இந்த தொகுதிகளுக்காக செய்யப்பட வேண்டிய பல காரியங்களுக்காக மைய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பாஜக கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு கொடுத்த தொகை 17 கோடி ரூபாய். ஆண்டுக்கு 5 கோடி கொடுக்கணும், 5 வருஷத்துக்கு 25 கோடி கொடுக்கணும். கொரோனாங்கிறதுனால 2 வருஷம் கொடுக்கல. அது மேல கொஞ்சம் போட்டு 17 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். அந்த 17 கோடி ரூபாய் எதுக்காக கொடுத்தாங்கன்னா எனக்கு கொடுக்கல, மக்களுக்கு செலவு செய்ய கோடி, தொகுதிகளுக்கு தேவையானவற்றை செய்வதற்காக கொடுத்தார்கள். அந்த தொகை கூட நேரடியாக எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சியிடம் கொடுப்பாங்க, மாவட்ட கலெக்டர்கிட்ட அனுப்புவாங்க. இந்த மாதிரி எம்பிக்காக கொடுக்குற பணம்னு அனுப்புவாங்க. மாவட்ட கலெக்டர் எங்களுக்கு கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு 17 கோடி வந்திருக்கு, நாங்கள் என்ன செய்யட்டும், எந்தெந்த தொகுதிக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சிடறேன்னு சொல்லி மாவட்ட கலெக்டர் சொல்லுவாங்க. அந்த வகையில நான் உங்க ஊர்களில் பல ஊர்களுக்கு வந்திருப்பேன். பல பேர் மனுக்களை கொடுத்திருப்பீர்கள். கொடுக்கப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்து அவற்றையெல்லாம் இந்த ஊருக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த வகையில பெரும்பாலும் நான் பார்த்த வகையில பாத்தீங்கன்னா மக்கள் இந்த பெரம்பலூர் கான்ஸ்டியூன்சி, பெரம்பலூர் தொகுதியில பல பள்ளிகளில் வகுப்பறைகள் உட்காருவதற்கு இல்லை. பெண்கள் பள்ளிக்கூடங்கள் நிறைய பேர் தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஆகவே அதை முன்னுரிமை கொடுத்து இந்த நிதியில் இருந்து முதல் 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது எத்தனையோ ஊர்களில் நீங்க கேட்டீங்க,
என்னது அது சமூக கூடம் கேட்டீர்கள், அதையும் கட்டி கொடுத்துருக்கேன். அதே போல ரேஷன் கடைகளை கேட்டீங்க, அதையும் கட்டி கொடுத்துருக்கேன். சில ஊர்களில் நீர்த்தேக்க தொட்டிகளை கேட்டீர்கள், அதையும் கட்டி கொடுத்துருக்கேன். சில ஊர்கள் தண்ணீர் பஞ்சம், போர் போட்டு கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் கொரோனா பீரியட்ல இந்த பகுதிகளெல்லாம் சிரமப்பட்ட அந்த நேரத்தில் 2 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆக படுக்கைகள் 500 படுக்கைகளை ஒதுக்கி அந்த நேரத்தில் படுக்கைகள் இல்லாமல் இறந்தவர்கள் பல பேர், அதுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கேன். ஆக இவ்வாறாக அந்த 17 கோடியில் நான் செய்ததை நான் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு நான் இப்ப சொல்லியிருக்கேன். இது மட்டுமல்லாமல் அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2019 தேர்தலில் நான் சொல்லுகிற போது இதெல்லாம் அரசு கொடுத்த பணம், நான் சொன்னதெல்லாம் 17 கோடி. அதே நேரத்தில் 2019 தேதி தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குறுதியை தந்தேன். அது என்ன வாக்குறுதினா, என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஏழை எளிய மாணவிகளை 1200 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி தரப்படும் என்று சொன்னேன். அதே மாதிரி 1500 பேரை தேர்ந்தெடுத்தேன். 1500 பேர் தேர்ந்தெடுத்து அவர்களை பட்டதாரி ஆக்கி இருக்கிறேன். ஏழை குடும்பத்தில் பட்டதாரி ஆக முடியுமா, படிக்க முடியுமா, நம்மளும் ஒரு மரியாதையோட வாழ முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த தொகுதியில 1200 பேர் இன்ஜினியரிங் படிச்சாங்க, சட்டம் படிச்சாங்க, அதே போல MBA படிச்சாங்க, விவசாய கல்வியில் பட்டதாரி ஆகி இருக்கிறார்கள். இந்த வகையில் அந்த குடும்பங்கள்லாம் பெருமைப்படுகிறது. இந்த குடும்பம்லாம் டிகிரி படிக்குமா, இந்த குடும்பம்லாம் கல்லூரிக்கு போகுமா, இந்த குடும்பங்கள்லாம் பெரிய வேலைக்கு போகுமான்னு எதிர்பார்க்காத அந்த குடும்பங்கள் 1200 பேரை இன்றைக்கு இந்த தொகுதியில் நான் 1200 பேரை இன்றைக்கு உருவாக்கி பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த 1200 பேர் நம்பர் சொன்னா உங்களுக்கு பெருசா தெரியாது, அதை பணமா சொன்னாதான் தெரியும். 1200 பேரை படிக்க வைப்பதற்கு, 1200 பேரை பட்டதாரி ஆக்குவதற்கு நாங்கள் செய்த செலவு 118 கோடி. அரசு கொடுத்தது 17, நான் செலவு பண்ணது 118 கோடி. இதை கேட்கிற போது இப்போ ஒரு MP இருப்பானா, எலிசவன் MP, ஏமாந்த MPன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் 500,000க்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கான், போராடிட்டு இருக்கான். அரசியலுக்கு வந்தா ஏதாவது லஞ்சம் வாங்கி பல கோடிகளை சேர்க்கலாம், சொத்து வாங்கலாம் நினைச்சுட்டு இருப்பான். இங்க தான் சொத்து தான் பணத்துக்கு 118 கோடி ரூபாய் இந்த தொழில் மக்கள் கொடுக்கிறான் என்றால் ஏன் கொடுக்கணும்னு கேட்பீங்க. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஏழை மக்களை படிக்க வைப்பதில் ஒரு நிம்மதி இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல இருக்கு. அதனால அதை செய்யறேன். பாரதியார் சொல்வது போல அன்னசத்திரம் 1000 கட்டுவதை விட, கோயில் 10,000 கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விட, அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்த கோடி புண்ணியம்னாரு. ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தாலே கோடி புண்ணியங்கிறாங்க. அப்ப 1600 ஏழைகளை எழுத்து மட்டும் அறிவிக்கிற பட்டதாரியா ஆக்கியிருக்கேன். எத்தனை கோடி புண்ணியம்! அப்ப எனக்கு சொர்க்கம் தானே கிடைக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் தான் எனக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆக அது சொன்ன முதல் வாக்குறுதி தனிப்பட்ட முறையில் சொந்த நிதியில் செய்தேன். அடுத்தது இப்ப 2024 தேர்தல் வந்திருக்கிறது. இப்போது மீண்டும் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். வருகிற இந்த நேரத்தில் மேலும் ஒரு வாக்குறுதியை தனிப்பட்ட முறையில் கொடுக்கிறேன். அந்த 1600 மாணவ படிப்பு என்பது தொடரும். புதுசாக 1600 இன்னும் 1200 பேர். 2வது வாக்குறுதி, இப்பொழுது 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும். அது என்ன உயர் மருத்துவம் அப்படின்னீங்கன்னா, காய்ச்சல் தலைவலிக்கு அல்ல. உயர் மருத்துவம்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கிட்னி போயிடுத்து, இடுப்பு போயிடுச்சு, மூட்டு போயிடுத்து அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா உடனே 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். அதற்காக அந்த 1500 ஏழை குடும்பங்களை இந்த தொகுதியில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் வீதம் காப்பீடு செய்து இன்சூரன்ஸ் பண்ணி, ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் வீதம் காப்பீடு பண்ணி அந்த பெருமைத்தனம் கட்டி இந்த 1500 குடும்பங்களுக்கும் இது போன்ற உயர் சிகிச்சைகளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது 2 வாக்குறுதிகள்.
இதெல்லாம் பெரிய செலவாகக்கூடியது. இருந்தாலும் செய்ய விரும்புகிறேன், என்னால் முடியும். ஆக இப்ப வர்ற தேர்தல் இருக்கு, டெல்லிக்கான தேர்தல். இந்த டெல்லிக்கான தேர்தலில் நீங்க நல்லவர்களை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். கரெக்டா அனுப்பிச்சிங்க. நம்மள ஒரு வருஷம் இந்த புத்தகத்தை ரெக்கார்டு கொடுத்துட்டேன், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் எத்தனை எம்பி உங்களுக்கு கொண்டாந்து இந்த வேறு நான் 5 வருஷம் போனேன், இதெல்லாம் பேசினேன், இத்தனை பேரை பார்த்தேன்னு எத்தனை பேர் புத்தகம் போட்டு கொடுத்துருக்காங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாற்றிலே கிடையாது. வரலாற்று இந்தியாவில் இருக்கிற எந்த 540 எம்பிகளில் யாருமே படிச்சது மாதிரி புத்தகம் போட்டு ஸ்கூல் ரிப்போர்ட் மாதிரி கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அதை படிக்க நல்ல விளக்கமா தெரியும். அது மட்டும் இல்ல, சொந்த நிதியில் செஞ்சது இது வரைக்கும் வரலாறுல கிடையாது. ஆக ஒரு வித்தியாசமான எம்பி தேர்ந்தெடுத்து அனுப்பினீர்கள். அதற்காக உங்களுக்கு உள்ளபடியே நீங்கள் அறிவுள்ளவர்கள், திறமை நியாயமானவர்கள் என்று கணக்கு புரிகிறது. அடுத்தது, இப்ப டெல்லிக்கு நடக்கிற தேர்தலில் எப்படி நியாயமான ஒரு எம்பியை, நேர்மையான ஒரு எம்பியை நீங்க டெல்லிக்கு அனுப்பினீர்களோ அதே போல நேர்மையான, உண்மையான, வெளிப்படையான, ஊழல் பண்ணாத ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து மீண்டும் அனுப்ப வேண்டும். அந்த அனுப்பும்போது இன்னைக்கு என்னோட சேர்ந்து சில நண்பர்களும் சில தம்பிகளும் இங்க போட்டி போடுவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு பேர் போனவங்க. தமிழ்நாடு என்று சொன்னாலே இன்னைக்கு டெல்லியில 10 வருஷமா மோடி ஆட்சி பண்றாரு. எங்க டெல்லியில, அந்த டெல்லியில அவருக்கு 70 மந்திரிங்க இருக்கிறாங்க. அவர்கிட்ட 70 மந்திரிகள் ஆகட்டும் அல்லது மோடி ஆகட்டும், எங்கேயாவது ஒரு பைசா இன்னைக்கு ரூபா இது வாங்கினாரு, லஞ்சம் வாங்கினாரு, ஊழல் பண்ணாரு, ஏதாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லவே இல்லை, சொல்லவும் முடியாது. இருந்த நேரம் பத்திரிக்கையில் டாம் போட்டு அடிச்சு தள்ளிருப்பானுங்க. அதெல்லாம் கிடையாது. அவ்வளவு தூய்மையா இருக்காரு, நேர்மையா இருக்காரு. அதே போல இங்க தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர், தமிழ்நாடு அரசு, இங்க மரியாதைக்குரிய ஒரு சிஎம் ஸ்டாலின் அவரோட ஆட்சி. இங்க பாத்தீங்கன்னா 34 மந்திரிங்க இருக்காங்க. 34 மந்திரிகள் எல்லாத்து மேலேயும் கேஸ் 1-2 வேணா விடுபட்டு இருக்கலாம். உள்ள 2 பேர் உள்ள போயிட்டாங்க, வந்தா ஒருத்தர் இன்னும் இருக்காரு, இன்னும் ஒருத்தர் போக வேண்டி பாதியில பெயில வந்திருக்காரு. மீதி இருக்கிற மந்திரிகள் அத்தனை பேர்லயும் கேஸ் இருக்கு. ஆக ஊழலுக்கு பேர் போனது தமிழ்நாடு, லஞ்சத்துக்கு பேர் போனது தமிழ்நாடு. இங்க அந்த மாதிரி ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நேரத்துல போனோம்னா அங்க வடபுலத்துக்கு போனீங்கன்னா டெல்லி பக்கம்லாம் உங்க தமிழ்நாடு வளருதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை விட லஞ்சம் ஊழல் ஜாஸ்திங்கிறாங்களோ உண்மையான்னு கேட்கறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது? நம்மளே இங்க போனா எங்க போனாலும் ஒருத்துக்கு போனா, ஒரு ஆபீஸ்ல போனா ஒரு பஸ் சர்டிபிகேட் கேளுங்க, அதுக்கு 10 துட்டு. கரண்ட் கட்டாயி போச்சு, அதுக்கு ஃபீஸ் போடுன்னா கூட அதுக்கு ஒரு பணத்தை சார்ஜ் போடுறாங்க. எந்த ஆபீஸ்ல யாரும் உங்க வீடு கட்டுறீங்க, ஒரு ரூம் கட்டுவீங்க, அதுக்கு திரும்பி லைசன்ஸுக்கு போனா அதுக்கு ஒரு பெரிய பணம். ஆக தமிழ்நாட்டில் எந்த ஒரு காரியமும், நீங்க மட்டும் இல்லை, நானுமே கூட அப்படித்தான். போய் இந்த ஊர்ல என் வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம்னு போனா லஞ்சம் கொடுத்தாதான் செய்யறான். எனக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எம்பிங்கிறாங்க, இங்க போய் நம்ம கேட்டாலுமே லஞ்சம் கேட்கறான்னு. அந்த அளவுக்கு லஞ்சம் வெளிப்படையாக ஆகிவிட்டது. ஆக இந்த ஊழல் ஆட்சியிலிருந்து யாராவது வந்து இதற்கு போட்டியிட வந்தால் தயவு செய்து அவர்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். யார் வருவாங்க? இப்ப எனக்கு வரப்போறது உதயசூரியன். அவங்க யாரு? அந்த சின்ன யாருடையது? ஊழலுக்கு பேர் போனது. கடந்த வாரம் மோடி வந்தார், சொன்னாரு ஊழலுக்கு குத்தகை எடுத்து விட்டார்கள். தமிழ்நாட்டு அமைச்சர்களும் முதல்வரும் ஊழலுக்கு என்ன குத்தகை, மொத்த குத்தகை எடுத்துட்டாங்க. இனிமேல் யாரும் என்ன தவிர யாரும் உலகத்துல ஊழல் பண்ண முடியாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஊழல் குத்தகை எடுத்துட்டாங்கன்றாங்க. அந்த மாதிரிதான் தமிழ்நாடு இருக்கு. அதனால அந்த கட்சியில் வருகிற யாராக இருந்தாலும் தயவு செய்து மறந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா அது மறக்கிறது கஷ்டமா இருக்கும். பல ஆண்டுகளாக சூரியன் பேசி சூரியன் என்றாலே சுட்டெரிக்க போகுது. இப்ப அதுக்காக தான் சாயங்காலம் வந்திருக்கேன். இல்லைன்னா காலையிலேயே கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பேன். 2 மணி நேரம் வந்திருந்தீங்கன்னா நீங்களும் காஞ்சி நானும் காஞ்சி ரத்தம் சுண்டி போகும். அதுதான் சூரியன் இது. ஆனா அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாருங்க, நீங்க எல்லா வீட்லயும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நிறைய மக்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. எவ்வளவு மக்களும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த குடும்பத்தை சேர்ந்த என்ன நினைப்பீங்க? என் வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், அதன் மூலமா எனக்கு மரியாதை வரும், பெருமை வரும், கொடுமையை பெருமையா பேசுவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க.
ஆக மக்கள் படிக்க வேண்டுமானால் மக்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எந்த சாமியை கும்பிடுவீங்க? பையங்க பிள்ளைங்க படிக்கணும்னா எந்த சாமியை கும்பிடுவீங்க? சரஸ்வதி. சரஸ்வதி தான் கும்பிட வேண்டிய தெய்வம். எதுக்கு? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு. அந்த சரஸ்வதி எங்க உட்கார்ந்துருக்காங்க? தாமரையில. அங்க பாருங்க, சூரியனை போட்டா சுட்டரிக்குது, ரத்தத்தை சுண்டுது. அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை. ஏன்? சூரியன் அதிகமாக எரியுது. எங்க பார்த்தாலும் நிலத்துல வெள்ளம் காஞ்சி போச்சு, குடிக்கிற தண்ணிக்கே சிரமப்படுறாங்க. அதுவும் கொஞ்சம் குறைச்சி சூடா இருந்திருந்தா அவ்வளவு தூரம் சீக்கிரம் வறட்சி வந்திருக்காது. அதிக சூரிய வெளிச்சம், அதிக வறட்சி தான், தண்ணீர் பிரச்சனை தான். அதுக்கு மாறாக இப்ப இந்த மாதிரி வந்து படிக்கிறதுக்கு, பிள்ளைய படிக்கிறதுக்கு, வீட்டுக்கு பேர் பெருமை வர்றதுக்கெல்லாம் நம்ம தாமரையை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா சரஸ்வதி தெய்வத்தை மனசுல வச்சிங்கன்னா அவன் எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த உட்கார்ந்து இருக்கிற தாமரை, அந்த தாமரை நீங்க மறக்க கூடாது. மறவாதீர் தாமரை தாமரை தாமரை. வணக்கம், நன்றி. அப்புறம் உங்க ஊர்ல சில தேவைகள் இருப்பதாக நீங்க கேட்டிருக்கீங்க. மணப்பாறை, கொளுத்தலை, முசிறி, துறையூர் மற்றும் பெரம்பூர் சாலை 6 வழி சாலையாக மாற்ற வேண்டும். இப்பெல்லாம் 4 வழியா இருக்கு, அது 6 வழி. ரோட பெருசு பண்றது அவ்வளவுதான். அதை கேட்கிறீர்கள். அப்புறம் இப்ப ரீசெண்டா ரொம்ப நாள் இந்த குளித்தலைக்கு வரும்போதெல்லாம் இங்க இருக்கிற மக்கள் அந்த குளித்தலை ரயில்வே பாகத்துக்கு கொண்டு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு ஊர்ல இருந்து சுத்தி 2-3 கிலோமீட்டர் போய் தான் வர முடியும். அதுக்கு குளித்தலை ரயில்வே மேம்பாலம் கேட்டீங்க. ரயில்வே மேம்பாலத்துக்கு இப்ப அடிகோல் நாட்ட பவுண்டேஷன் போட்டாச்சு. அடிகோல் நாட்டப்பட்டது. கடந்த முறை பிரதமர் வந்த போது அது அடிகோல் நாட்டி விட்டார். 34 கோடி செலவுல குளித்தலை மக்கள் அந்த மேம்பாலத்தை பயன்படுத்துகிற வகையில் விரைவில் வேலை துவக்கப்படும். விவசாய விளைபொருள் பாதுகாக்க குளித்தலை பகுதியில் குளிர் பதனோடுங்க. இங்க நீங்க உற்பத்தி பண்றீங்களா விவசாயத்துல, அந்த பொருள்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கிடங்கு குடோன் கேட்கிறாங்க. அது செய்து தரப்படும். நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு வாழைப்பழத்தை பவுடர் ஆக்குவதற்கு சில தொழிற்சாலை வேணுங்கிறாங்க. குளித்தலை வழியாக செல்லுகிற பெரும்பாலான ரயில்கள் இங்க குளித்தலை நிறுத்தப்பட வேண்டும். இந்த வழியா நிறைய ட்ரெயின் போகுது. அதுல எல்லா ரயில்களும் இங்க நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இது அத்தனையும் செய்து கொடுக்கக்கூடிய முடிவு கூடியதுதான். அந்த வகையில் நிச்சயமாக நீங்க தேர்ந்தெடுத்த பிறகு மீண்டும் உங்களை பார்ப்பேன். என்பது மட்டுமல்ல, இதை மீண்டும் இங்கே நினைவேற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அப்ப மனுக்களாக கொடுங்கள். அத்தனையும் டெல்லியில் பேச வேண்டியதால் பேசுவேன், இல்லை லோக்கலா செய்ய முடிஞ்சாலும் அதை செஞ்சு கொடுப்பேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். இங்க யாராவது சுமார் இருக்கீங்க, நீங்க யாராவது கேள்வி கேட்பீங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதான் 100 நாள் வேலை. ஏன்னா இதெல்லாம் ரெடிமேடு கொஸ்டின்ஸ். எங்க போவாங்க கேட்கறது, தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, 100 நாள் வேலை இல்லை. 100 நாள் வேலை நியாயமானது. அது டெல்லியில் பேசப்பட வேண்டிய சில விஷயங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யறது. அது எம்எல்ஏ கிட்ட கேட்கணும். இன்னைக்கு எப்ப கேட்கறீங்களா 100 நாள் வேலை, அது டெல்லியில் கேட்க வேண்டியது. ரயில்வே டெல்லியில் பேசப்பட வேண்டியது. ஆக 100 நாள் வேலை டெல்லியை சேர்ந்தது. இப்ப 100 நாளுக்கு பதிலாக 20 நாள் 30 நாள் தான் தர்றாங்களாம். அது சரியா சம்பளம் வர்றதில்லைங்கிறாங்க. நிச்சயமாக இது பாராளுமன்றத்தில் பேசி அதுக்கு தொடர்புடைய அமைச்சரை பார்த்து உங்களுக்கு 100 நாள் வேலை உறுதிப்படுத்தப்படும். அல்லது 150 நாளாக நீங்க கேட்கிறது சம்பளம் கூட 400 ரூபாய் கேட்கிறீர்கள். அதற்கு முயற்சி செய்வேன் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். மறவாதீர். தாமரை தாமரை. நன்றி.